कामाक्षी देवी की जय। ओम श्री मात्रे नमः। 46வது ஸ்லோகம் ஸ்துதி சதகம். கவித்வ ஸ்ரீகந்தக சுக்ருத பரிபாட்டி ஹிமகிரேஹே விதாத்ரி விஸ்வேஷாம் விஷமச்சர வீரத்வஜபடி சகி கம்பானத்யாகா பதகசித பாதோஜயுகலீ புராணி பாயான்னக புரமதன சாம்ராஜ்ய பதவி கவித்வ ஸ்ரீகந்தக சுக்ருத பரிபாட்டி ஹிமகிரேஹே விதாத்ரி விஸ்வேஷாம் விஷமச்சர வீரத்வஜபடி சகி கம்பானத்யாக பதகசித பாதோஜயுகலீ புராணி பாயான்னக புரமதன சாம்ராஜ்ய பதவி. அம்பள் கவித்வ ஸ்ரீகந்தக கவிதை அப்படிங்கிற செல்வங்களை வளர்வதற்கு எப்படி இருக்காளா? மூல காரணம் அடிக்கிழங்கு. ஒரு கிழங்கு மஞ்சள் வரணும்னா எப்படி இருக்கணும்? ஒரு கிழங்கு மஞ்சள் கிழங்க ஊனி வைக்கணும். அந்த கிழங்குல தான் முளை விட்டு வரும். அந்த இது செழிச்சு வளரணும்னா நம்ம அதற்கு நிறைய இதெல்லாம் பண்ணணும். அத மாதிரி கவிதை அப்படிங்கிற செல்வங்கள் வளர்வதற்கு மூல காரணமான அடிக்கிழங்காக இருக்கின்றாளாம் அம்பாள். அதாவது அழகிய கவிதைகள் வளர்வதற்கு ஒரு உந்துதல். எப்படி பேர் உந்துதல் அப்படிப்பட்டவளாக இருக்கின்றாள். சுக்ருத பரிபாட்டி ஹிமகிரேகே இமயமலையினுடைய சுக்ருத, கிருத்தம்னா செய்யப்பட்டது, சுக்ருத நன்றாக செய்யப்பட்ட, அதாவது நல் வினைகளின் பயன்களால் மென்மேலும் பெருகுகின்றது. இமவான் அவன் செய்த தவத்தின் பலன்தான் பார்வதி தேவி ஹிமகிரி தனையே ஹேமலதே அப்படின்ட்டு. ஹிமகிரி தனையை அவருடைய தவத்தின் பயன், நல் வினையின் பயல்களால் மென்மேலும் பெருகின்ற பயன்களின் வரிசையாக இருக்கின்றாளாம். பரிபாட்டி அப்படிங்கிற விதாத்ரி விஸ்வேஷாம் எப்படி இருக்கின்றாளாம்? விஷமச்சர வீரத் வெஜபடி எப்படி இருக்கின்றாள்னா அழகிய திருவடி கொண்டவள்ளவள். விதாத்ரி விஸ்வேஷாம். அதுக்கு முன்னால விஷமச்சர வீரத்வஜபடி. வீரத்வஜபடி யாரு? மன்மதன் வீரன். துவஜபடி வீரன் மன்மதனுக்குரிய 5 பாணங்களை உடைய வீரனான மன்மதனுக்குரிய எதை வச்சுட்டு இருக்கலாம்? கொடியாக உயர்த்திய பட்டு துவஜப்படத்தை அவனை வென்று, ஏன்னா மன்மதனுக்கே உயிர் பிச்சை கொடுத்தவள் அம்பாள். அவள் சமயா எப்பேற்பட்டவள், குளிர்ந்த கண்ணால உலகத்தை எல்லாம் படைப்பதை போல் மன்மதனை உயிர்ப்பிக்கிறது போல உலகத்தையும் படைத்தாள் அப்படின்பா சௌந்தரிய லகரியில. சமயா அப்படிங்கிற பெயர் அவளுக்கு அப்போ பர்வதராஜனுடைய நல்வினைகளின் பயனாகவும் 5 பானங்களை உடைய வீரனான மன்மதனுக்கு உரிய கொடி, அத பட்டு துவஜப்படத்தை எப்படி கிடைக்கிறது? அவனை வென்று அவனுடைய உரிமைகளை ஒரு ராஜா ஒரு நாட்டு மேல படையெடுத்து போனா அந்த நாட்டுல வெற்றி கொண்டாச்சுன்னா அங்க உள்ள செல்வங்களை எல்லாம் எடுத்துட்டு வருவா. அந்த கொடிகள் எல்லாம் எடுத்துட்டு தன்னோட கொடியை பறக்க விடுவா.
அதே மாதிரி அந்த பட்டு துவஜப்படத்தை அவனை வென்று அவனுடைய உரிமைகளை எல்லாம் கைப்பற்றி கொண்டு அவனுடைய ராஜ்யத்தையே அம்பாள் தான் ஆண்டு வருகின்றாள். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அவள், அப்பேற்பட்டவள். அதை அந்த துவஜப்படத்தை உடையவளாகவும் கம்பா நதி சகி கம்பா நதியாக, சகி தோழி யாரு? கம்பா நதி என்னும் ஸ்திரீக்கு அவளை பிரிய மாட்டாத தோழியாக இருக்கின்றாளாம். பதஹசித பாதோஜ யுகலி, எப்படிப்பட்டவள்? தாமரையை பரிகசிக்கும் திருவடிகள் இரண்டினை, பாத யுகலி, யுகலினா இரண்டு, பாத யுகலி இரண்டு பாதங்களை உடையவள், திருவடிகள் இரண்டினை உடையவள். புராணி பாயானக புறமதன சாம்ராஜ்ய பதவி, எப்படி சொல்ற பாருங்க, சாம்ராஜ்யம், திரிபுரத்தை அழித்த பரமசிவனுடைய சாம்ராஜ்யத்தை. ஏன்னா இவளால தான் அவளுக்கு அந்த இது கிடைச்சது அப்படிங்கிறார். அப்போ எல்லாருக்கும் மன்னனாகிய நிலையை ஈஸ்வரனாருக்கு அம்பாள் கொடுக்கிறாளாம். அந்த சாம்ராஜ்யத்தை பெறுவதற்குரிய வழியாகி அந்த சாம்ராஜ்ய நிலையே வடிவெடுத்தவளாக விளங்குகின்றாளா அம்பாள். இன்னும் என்ன விதாத்ரி விஸ்வேஷாம், உலகத்தில் அனைவருக்கும் தாயாராக, விதாத்ரி விஸ்வேஷாம், உலகத்தில் அனைவருக்கும் தாயாராகவும் எப்படி இருக்கானா? ராணியாக. எப்படி? புராணி பாயானக, புராணி பண்டை காலம் தொட்டு வீற்றிருப்பவள் அவள், அப்பேற்பட்டவள் நம்மை காப்பாளாக அப்படின்னு மூக்க கவி இதுல வேண்டிக்கிறார். அழகிய கவிதைக்கு அடிக்கிழங்கு பர்வதராஜனுடைய தவமானவள், இன்னும் மன்மதனை வெற்றி கொண்டு அந்த துவஜப்படத்தை உடையவள், தாமரையை பரிகசிக்கும் திருவடியை உடையவள், கம்பா நதியை தோழியாக கொண்டவள், திரிபுரத்தை அழித்த பரமசிவனுடைய சாம்ராஜ்யத்தின் வழியாக அந்த சாம்ராஜ்ய நிலையே உருவடுவத்தால் போன்றவள், உலகத்தினர் அனைவருக்கும் தாயாராகவள், ராணியாக பண்டை காலம் தொட்டு விளங்குகின்றும் அன்னை காமாட்சி நம்மை காப்பாளாக அப்படின்னு மூக்க கவி வேண்டிக்கிறார். அடுத்தது 47வது ஸ்லோகம். தரித்ராணாம் மத்யே தரதலிததாபிஞ்ச சுஷமாகா ஸ்தனாபோகக்லாம்தாக தருணகரிணாங்காங்கிதகச்சாக ஹராதீனா நானா விபுத முகுட்டி சும்பித பதாக கதா கம்பாதீரே கதய விகராமோ கிரிசுதே. கிரிசுதே தரித்ராணாம் மத்யே தரதலித தாபிஞ்ச சுஷமாகா ஸ்தனாபோகக்லாம்தாக தருண ஹரிணாங்காங்கிதகச்சாஹ ஹராதீனா நானா விபுத முகுட்டி சும்பித பதாக கதா கம்பாதீரே கதய விகராமோ கிரிசுதே. அம்பாளோட இடை எப்படி இருக்காம்? இருக்கோ இல்லையோ கிறிஸ்தே அப்படிம்பர் ஆதிசங்கரர், சங்கரர் சௌந்தரியலகரில கிறிஸ்தே மத்தியேம்பர். அப்படி இடை பாகம் மெல்கிய குறுகியதாக இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லும்படி இடையை சிறுத்த இடை உடையவள், அதாவது சிற்றிடை உடையவளாயும் எப்படி இருக்காள்? இன்னும் தரதலித தாபிஞ்ச சுஷமா, கொஞ்சமா மலர்ந்த காயாம்பூ, காயாம்பூ பேரழகு வாய்ந்த திருமேனி உடையவள், காயாம்பூ போல பேரழகு வாய்ந்த திருமேனி உடையவள். இன்னும்
ஸ்தனாபோக கிளாந்தாக, ஸ்தனங்களின் பெருமையால் என்ன வருந்துபவள், அப்படியே வளைஞ்சிருக்கா இல்லையா சிற்றிடை, ஸ்தனங்களோட பாரங்கள்னால கொஞ்சம் சற்றே வளைந்த உருவத்தை உடையவள். அடுத்தது தருண ஹரிணாகாங்கித கச்சா, மானுடைய மருண்ட கண்கள் இல்லையா, சந்திரனுடைய இளம் பிறையை சென்னி பூவாக சூட்டிய கூந்தல்களை உடையவர். சந்திரனுடைய இளம் பிறையை, அந்த காலத்துல சென்னி பூனா ராணிகள்லாம் தங்களுடைய பதவியை காட்டும் சென்னி பூக்கள், அவ சென்னி பூக்களை சுட்ட ராஜவம்சம், ராணிங்கிறது அடையாளம். அப்பேற்பட்டவள். ஏன்னா இவள் யாரு, ஸ்ரீ மகாராஜி சிதக்னி குண்ட சம்பூத. எப்படிப்பட்டவள், சிதக்னி குண்டத்தின் நடுவில் வைத்தவள் ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜி, அப்பேற்பட்டவள் அவள். அதனால சந்திரனுடைய இளம் பிறையை சென்னி பூவாக சூட்டிய கூந்தல்களை உடையவள். ஹரதேவர், ஹராதீனா நானா விபுத முக்குட்டி சும்பித பதாக, ஹரதேவர் பரமசிவனுக்கு மட்டுமே அடங்கியவள். நானாவித தேவர்கள் ஞானிகளோட திருமுடிகளால தொடப்பெற்ற திருவடிகளை உடையவள். நாம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டே இருக்கோம். எல்லாரும் அம்பாளை வணங்கிட்டே இருக்கா. அவளை வணங்கிப்பட்டு இந்திரன், எல்லா தேவர்களும் சகல தேவர்களாலும் ஹரி பிரம்மேந்திரம் சேவிதாக, பிரம்மன் இந்திரன் ஹரி எல்லாராலையும் சேவிக்கப்பட்டவள் அவள். தேவர்களான தலைவனால இந்திரனாலேயே சேவிக்கப்பட்டவள்னா தேவர்கள்லாம் வணங்காம இருப்பாளா? அப்போ எல்லா நானாவிதமான தேவர்களின் திருமுடிகளாலே தொடப்பெற்ற திருவடிகளை உடையவள். எப்பொழுதும் எங்க இருக்கலாம், கதா கம்பாதீரே கதைய விகராமோ கிரிசுதே, மலைமகளே எப்பேற்பட்டவள், எப்பொழுதும் கம்பாதீரத்திலே விளையாடுவோம், நாங்களும் வரோமா, நீ மட்டும் விளையாடினா போருமா, மலைமகளே நீ சொல்லு, நாங்களும் வரோம் உன்னோட விளையாடுறதுக்கு, நீ எப்பேற்பட்டவள், எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுன்னு வேண்டிக்கிறார் மூக கவி. அப்போ என்ன, மெலிந்த இடை, காயாம்பு போற்று அழகு உள்ளவள், திருமேனி பிரகாசம் அழகு உடையவள், பருத்த ஸ்தனங்களால் களைப்படைந்தவள், இளம் பிறையினை முடியில் அணிந்த ஈசனின் வயப்பட்ட பல அமரரின் திருமுடிகள் பட்ட திருவடிகளை உடையவள். உன்னுடன் நாங்கள் எப்போதுமா கம்பா நதி கரையில விளையாடி கழிக்க போறோம் அப்படிங்கிறார். ஏன்னா நாங்கள் உன்னே தியானிக்கிறோம்பா, உன்னோடு ஒன்றாகிய உருவங்களை பெற்று அந்த சாரூபியத்தை அடைந்து உமக்கு சமமான தோழிகளாக நாங்களும் மாறணும், உம்மோடு கன்னி பருவத்து விளையாட்டுகளில் இன்புறுவோம் அப்படிங்கிறார். அம்பாள் கன்னி பருவத்துல அங்க கம்பா நதி கரையில நிறைய விளையாடல்கள் புரிந்திருக்கா. ஏன்னா அங்கதானே அவள் ஈசனை நோக்கி தவம் பண்ணி மணல்னால லிங்கம் படிச்சிருக்கா. அப்ப கன்னி பருவத்தை அங்க கழிச்சிருக்கா. உலகி நாங்களும் என்னைக்குமா உன்னோட விளையாடி இன்புறுவோம். மன்னர் ராணிகள்லாம் சென்னி பூவை தலையில சொல்லிட்டு இருப்பா. நீ எப்பேற்பட்டவள், உலகத்துக்கே ராணி இவள், ஸ்ரீ மகாராஜி ஜெகன்மாதா, அப்பேற்பட்டவள், உலகத்தையே படைத்தவள், உலகத்துக்கே ராணியாக திகழக்கூடியவள். அவள் சென்னி பூவை சந்திரகலையை சென்னி பூவா சூடிட்டு இருக்கான்னு சொல்றாரு இவர். அறுபதா சர்வதா அப்படின்னு சொல்லுவா. 60 நாழிகை ஒரு நாளைக்கு. அப்போ 60 நாழிகையும் சதா சர்வ காலமும் சர்வதா எப்பொழுதுமே உன்னையே நாங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டுமா. நினைந்து நினைந்து உன்னுடைய பாவத்திலேயே ஒன்றாகி சாரூபிய அந்த 4 நிலைகள், சாமீபம், சாலோகம், சாரூபியம், சாயுஜ்யம், 4 நிலைகள். அந்த சாரூபிய சாயுஜ்யம் அப்படிங்கிற நிலை எங்களுக்கு எல்லாம் கிட்ட வேண்டும். அதாவது உன்னோட விளையாடி கழிக்கக்கூடிய நாள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும்னு வேண்டிக்கிறார் அம்பாள மூககவி. அவரே அப்படி வேண்டிக்கிறார், நாமளும் வேண்டிப்போம் அம்பாள்கிட்ட. அம்பாளோட விளையாடுறதுக்கு நமக்கும் என்ன பாக்கியம் கிடைச்சா வேண்டாம்னு சொல்லுவோம். எப்பேற்பட்ட பாக்கியம். அவரை மாதிரி நாமும் வேண்டிப்போம் அம்பாள்கிட்ட. ஏதாவது ஒரு இதுக்கு நிச்சயமா அவள் நம்மளுக்கு செவிசாய்ப்பா அம்பாள். அவள் கருணையே வடிவெடுத்தவள், கருணா கடாட்சி. நம்மளுடைய
கோரிக்கைகளுக்கு நிச்சயமா மன இறங்கி நம்மளை எல்லாம் காப்பாற்றக்கூடியவள் அவள். ஏன்னா காப்பாற்றுவதில் அவளுக்கு அவ்வளவு ஆனந்தம். அடுத்தது 48வது ஸ்லோகம் பார்க்கலாம். வர்ரீவர்த்துஸ்தே மாம் त्वयि मम गिरां देवि मनसो नरीनर्तु प्रौढा वदनकमले वाक्यलकरी चरीचर्तु प्रज्ञा जननी जडिमानपरजने सरीसर्तु स्वैरं जननि मयि कामाक्षि करुणा. எவ்வளவு அழகா புலமை வெளிப்படுத்துற. வர்ரீவர்த்துஸ்தேமா त्वयि मम गिरां देवि मनसो नरीनर्तु प्रौढा वदनकमले वाक्यलहरी सरीचर्तु प्रज्ञा जननि जटिमा न परजने सरीसर्तु स्वैरं जननि मयि कामाक्षि करुणा. வர்ரீவர்த்துஸ்தேமா வாக்குகளுக்கு தலைவி, தலைவியான தேவியே. மமகிராம் தேவி மனசோ, மம மனசோ என்னுடைய மனதின் நிலையும் வாக்குகளோட நிலையும் உன்னிடத்திலேயே சிறந்து விளங்கட்டுமா. அடுத்தது நரி நர்த்து பிரௌடா வதன கமலே வாக்கிய லகரி. நரி நர்த்து பிரௌடா என்னுடைய முகமாகிய, அதாவது வாயாகிய தாமரையிலே வாக்கு, வாக்கிய லகரி, லகரி லகரினா வெள்ளம், அத வாக்குகள் அப்படிங்கிற வெள்ளம், வாக்குகளின் பெருவெள்ளமாகிய நரி, நாரிங்கிறதோட இது வந்திருக்கு. நரி நர்த்து, நர்த்துனா நடனம் ஆடுறது சொல்ற. அப்போ பெருவெள்ளமாகிய திறமை வாய்ந்த பிரௌடா, திறமை வாய்ந்த ஸ்திரீயானவள் அழகிய விஞ்ஞாசங்களோடு நடனமாடட்டும் அப்படிங்கிற. நரி நர்த்து பிரௌடா வதன கமலே வாக்கிய லகரி சொல்ற. அடுத்தது சரி சரி சத்து பிரக்ஞா ஜனனி ஜடிமா ந பரஜனே. நல்ல அறிவை உண்டு பண்ணுகின்றவளே, பிரக்ஞா ஜனனி நல்ல அறிவை உண்டு பண்ணுகின்றவளே, என்னுடைய அஞ்ஞானம் அப்படிங்கிற ஜடத்தன்மை யார்கிட்டக்க போகட்டும் அப்படிங்கிறார். யார்கிட்டக்க போகட்டும்? உன்னை ஒருத்தர் ஒன்று இல்ல, நீ இல்ல அப்படின்ட்டுலாம் சொல்லி உன்னை இகழ்ந்து பேசுறா இல்லையா, அந்த மாதிரி அஞ்ஞானிகள் இருக்கா இல்லையா, என்னுடைய அந்த ஜடத்தன்மை நமக்கு புறம்பான மனிதர்களுக்கிட்ட போகட்டும் அப்படிங்கிற. யாரு உன்னை இல்லைன்னு சொல்றாமா, அவ உன்னை நம்பாம இருக்கா இல்லையா, உன்னை பத்தி பெருமையெல்லாம் தெரியாதவாளா இருக்கா இல்லையா, அவா கிட்டக்க போகட்டுமா என்னோட ஜடத்தன்மை எல்லாம். நான் பரஜனே அப்படிங்கிறார். உன்னோட பெருமையெல்லாம் தெரியாத நமக்கு புறம்பான மனிதர்களிடத்துல போகட்டுமா என்னுடைய அந்த ஜடத்தன்மை எல்லாம். சரி சர்த்து ஸ்வைரம் அப்படிங்கிறார். என்னது? அன்னையே ஜனனி மயி காமாட்சி கருணா, காமாட்சியே உன்னுடைய மயி கருணா, உன்னுடைய தன் இயல்பான கருணையானது என்னிடத்தில் சரி சர்த்து, என்னிடத்திலுமே ஸ்வைரம் பாய்ந்து கொண்டிருக்கட்டும் அப்படிங்கிறார். அப்ப என்ன அழகா வேண்டிக்கிறார். வாக்குகளுக்கெல்லாம் தலைவி அம்பாள், அவள் தான் தலைவியே. என்னுடைய மனதின் நிலையும் வாக்குகளின் நிலையும் உன்னிடத்தில் சிறந்து விளங்கட்டுமா. துவயி மம கிலாம், உன்னிடத்திலேயே சிறந்து விளங்கட்டும். நரீனர்த்து என்னுடைய முகமாகிய, அதாவது இந்த வாய் அப்படிங்கிற சொல்றாங்க வாக்குகளோட பெருமை. இப்ப கவிஞர்களின் முகமாகிய தாமரையில் கவித்துவ வெள்ளம் என்னும் திறமை வாய்ந்து அந்த பெண்மணி எப்படி அபிநயங்களோடு என்னோட நாவில் நடனமாடட்டும் அப்படிங்கிற. இப்ப காமாட்சியின் கருணை வெள்ளம்
நம்மிடம் பாயட்டும்ங்கிற. சரீசத்து ஸ்வைரம் ஜனனி மயி காமாட்சி கருணா. அஞ்ஞானம் அப்படிங்கிற ஜடத்தன்மை நமக்கு புறம்பானவர்கள்ட்ட போகட்டும், எங்களுடைய வாக்கும் மனமும் உன்னிடத்திலேயே நிலைக்கட்டுமா அப்படிங்கிறார். இப்போ பிரம்மா உலக படைக்கும் அந்த சங்கல்பத்தின் போது ஸ்புரணம், அதாவது துடிப்பு ஏற்படுறது. அப்ப அந்த பிரம்மத்தோட சக்தி தான் பராசக்தி. ஆகாயத்துல ஒலி ஏற்படுறது இல்லையா முதல்ல, அந்த ஒலியின் மூலம் தான் அது அந்த மூல சக்தி பரா. அது அதுக்கப்புறம் பஷ்யந்தி மத்தியமா வைகரி அப்படின்னு நிலைமைகளை அடைந்து வாக்காக மாறுறது. அப்போ வாக்குகளோட தலைவி தேவி காமாட்சி அப்படின்னு சொல்றார். நாம இதுல பாக்குறோம், இதுல நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல பரா பிரத்யக்ஷிதி ரூபா பஷ்யந்தி பரதேவதா மத்தியமா வைகரி ரூபா பக்த மானச ஹம்சிகா. அப்போ இது என்ன ஆகும், பரதேவதையோட அதிஷ்டான பீடங்கள் அகத்திலும் இருக்குங்கிறார். 4 அகத்தில ஆராதிக்கும் பீடங்கள் 4 முக்கியம், நிறைய இருக்கு. அதுல 4 முக்கியம். மூலாதாரத்துல காமகிரி பீட்டம், அநாகதத்துல பூர்ணகிரி பீட்டம், விசுத்தியில ஜாலந்தர பீட்டம், ஆக்ஞையில ஒட்டியான பீட்டம் இருக்கு இல்லையா. அப்ப இந்த 4 பீடங்களில் தான் பரதேவதை எப்படி இருக்கலாம், பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி அப்படிங்கிற வடிவில் ஆராதிக்கப்படுகின்றாள் அம்பாள் அப்படின்னு சொல்றார். இன்னும் இதுல பார்த்தோம்னா சௌந்தரிய லகரியிலையும் ஆதிசங்கரர் அதுல சொல்லியிருப்பார். ஏன்னா அம்பாள் பிந்துல சிவன்ட்ட ஐக்கியமாறா, ஸ்ரீசக்கரத்துல அம்பாளோட மந்திரம் ஐக்கியம். அதுலதான் பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி அப்படிங்கிற நாதத்திற்கும் ஷட்சக்கர வடிவமான பிந்துவுக்கும் காலாத்மக கலை வடிவமான 360 கிரணங்களுக்கும் அம்பாள் தான் அதீதமானவள். இதுல லலிதா சஹஸ்ரநாமத்துல அகுலா சமயாந்தஸ்தா சமயாச்சார தத்பரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அம்பாள் அந்த வாக்குகள், அந்த ஒலி வடிவம் அதுதான் அதாக எனக்கு மாக்கட்டும் அப்படின்னு சொல்றார். என்னுடைய மனதின் நிலையும் வாக்குகள் நிலையும் உன்னிடத்திலேயே சிறந்து விளங்கட்டும்னு மூக்க கவி வேண்டிக்கிறார். இப்ப அடுத்தது 49வது ஸ்லோகம். க்ஷணாத்தே காமாட்சி பிரமர சுஷமாசிக்ஷண குருகோ கடாட்சௌ வியாட்சேபோ மம பவது மோட்சாய விபதாம் நர்வீனர்த்து ஸ்வைரம் வச்சன லகரி நிர்ஜரபுரி சரித்வீச்சி நீச்சி கரணப்படு ஆஸ்யே மம சதாம். இதுலயும் அழகா வேண்டிக்கிறார். க்ஷணாத்தே காமாட்சி பிரபர சுஷமாசிக்ஷண குருகோ கடாட்சௌ வியாட்சேபோ மம பவது மோட்சாய விபதாம் நரீனர்த்து ஸ்வைரம் வச்சன லகரி நிர்ஜரபுரி சரித்வீச்சி நீச்சி கர்ணபடு ஆஸ்யே மம சதா. காமாட்சியே, வண்டுகளுக்கு காந்தி பெறும். ஏன்னா அம்பாளுடைய கண்கள் கருவண்டு மாதிரி இருக்கின்ற. அதனால என்ன சொல்ற, வண்டுகளுக்கு காந்தி பெறும் வழியை கற்றுக் கொடுக்கும் குரு. அம்பாள் எதுக்கெல்லாம் குருவாயிருக்கா, எல்லா அகில உலகத்துக்குமே அவள் தான் குரு, ஸ்ரீ மாதாவாக இருக்கக்கூடியவள். வண்டுகளுக்கு காந்தி பெறும் வழியை கற்றுக் கொடுக்கும் குருவாகிய உம்முடைய கடாட்சங்களின் வீழ்ச்சியானது ஒரு க்ஷணத்துல ஆபத்துக்களில் இருந்து என்னை காப்பாற்றி நான் விடுதலை பெறுவதன் பொருட்டு ஒரு க்ஷண நேரமாவது என் மீது காட்டட்டுமா, உன்னுடைய கடாட்சம் பட்டா போறோம். ஆதிசங்கரரும் வேண்டிட்டு இருப்பார். கடாட்சம் மகிமை பத்தி அவ்வளவு அழகா சொல்லியிருப்பார் சௌந்தரிய லகரியில. இதுலயும் என்ன சொல்றார், உம்முடைய
என்னது வண்டுகளுக்கு காந்தி பெறும் வழியை கற்றுக் கொடுக்கும் குருவாகியதான உம்முடைய கடாட்சங்களின் அந்த வீழ்ச்சியானது ஒரு க்ஷணத்தில ஆபத்துக்களில் இருந்து நான் விடுதலை பெறுவதின் பொருட்டு ஒரு க்ஷண நேரமாவது என் மீது படட்டுமா உன்னுடைய கடைக்கண் பார்வை அப்படிங்கிறார். அப்போ என்னுடைய வாயில எப்போது வருதுமா, தன்னிச்சைப்படி எப்பொழுதும் அந்த வாக்குகளின் வரிசைகளை உடையதான கவிதை என்னும் இதுலயும் சொல்லியிருக்காரு. நம்ம பார்த்தோம் நரி நர்த்து ஸ்வைரம் அப்படின்னு வச்சன லகரி அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த எப்பொழுதும் வாக்குகளின் வரிசைகளை உடையதான கவிதை என்னும் நடனம் தேவலோகத்து நதியாகிய கங்கையின் வெள்ளத்தை கூட கீழ்மைப்படுத்தும் திறமை வாய்ந்த நடனமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். திறமை வாய்ந்தவளாய் நடனமாடட்டும் வாங்கிறார். ஏன்னா வாக்குகளோட என்னோட வாக்குகள்ல அமைந்த ஸ்துதிகள்ல உன்னை பரமசிவன் பிரணய காலத்துல ஊடல் காலத்துல வணங்குறார் இல்லையா, தலை வணங்குவதை கூறுவதால என்ன பண்றதான் கங்கை சிவபெருமான் என்ன பண்ணிட்டு இருக்க, தலையில கங்கை அணிஞ்சிட்டு இருக்க. அவர் தலை வணங்குறதுனால அந்த கங்கா நதி கூட தாழ்ச்சி பெறுகிறாள் அப்படிங்கிற அதை எப்படி அழகா கொண்டு ஒப்புமைப்படுத்தி தன்னோட கவித்துவத்தை மூககவி வெளிப்படுத்தியிருக்காரு பாருங்கோ. அப்போ கங்கையின் வெள்ளத்தை கீழ்மைப்படுத்தும் திறமை வாய்ந்தவளாக என்னோட வாக்குகளின் அந்த கவிதை என்னும் நடனமாதோ தேவலோகத்து நதியாகிய கங்கையின் வெள்ளத்தை கீழ்மைப்படுத்தும் திறமை வாய்ந்ததாக அப்பேற்பட்ட நடனமாக ஆடட்டும் அப்படின்னு மூககவி வேண்டிக்கிறார். இதுல தான் அதான் எப்பொழுதுமே அவள் வண்டுகளின் ஆசா குரு கடைக்கண்ணுடைய பார்வை எங்களுடைய துன்பங்களை எல்லாம் நொடியில் போக்கட்டும் அப்படிங்கிறார். அமராபுரியில ஓடும் கங்கை பெருக்கு அது என்ன பண்றதான், அதுவே தாழ்ந்து போறதான். அப்பேற்பட்ட சிறந்த வாக்கு எனக்கு பிறர் உதவியின்றி என் நாக்கில் நடமாடட்டுமா அப்படிங்கிறார். அம்பாள சிவன் பிரணய கழகத்துல வணங்கும் போது கங்கையும் கீழே இறங்குகிறாள். அப்போ இந்த வாக்குகளின் சக்தி கங்கை நதியை கூட கீழிறங்க செய்வதாக இருக்கின்றது அப்படின்னு வேண்டிக்கிறார். எப்பேற்பட்டது அம்பாளோடு இது. அவள் கங்கை நதி மிகவும் புனிதமானது, பிரவாகம். அப்போ என்னுடைய வாக்குகள் அந்த கங்கை நதி இது கீழ்ப்படுத்தபடி பெயர்பட்ட வாக்குகளை பிரவாகத்தை கொடுப்பவள். ஏற்கனவே சௌந்தரியலகரியில பார்த்தோம், எல்லாத்துலயும் அவளோட வாக்குக்கு அவள் அவள் பார்த்தா போரும் அந்த கவித்துவம் பெற்றுவாளாம் அவளோட. இதுதான் மூகர் ஊமை கூட கவித்துவம் பெற்று பாடுறார். அப்பேற்பட்டவள் அவளுடைய பார்வை ஒன்று, அவளுடைய உச்சிஷ்டத்தினால தாம்பூல உச்சிஷ்டத்தினால மூக கவிக்கு வாக்கினுடைய இனிமை கிடைத்தது. அடுத்தது 50வது ஸ்லோகம் பார்க்கலாம். புரஸ்தான் மே பூயக பிரஷமன பரஸ் புரஸ்தான் மே பூய பிரசமன பர ஸ்தான் மம ருஜாம் பிரச்சாரஸ்தே கம்பா தடவிக்ருதி சம்பாதினி த்ரிஷோகோ இமாம் யாஜ்ஞாம் உரி குரு தூரி குரு தமக பரிபாகம் மத்கம் சபதி புதலோகம் ச நயமாம் புரஸ்தான் மே பூய பிரஷமன பர ஸ்தான் மம ருஜாம் பிரச்சாரஸ்தே கம்பா தடவிக்ருதி சம்பாதினி த்ரிஷோகோ இமாம் யாஜ்ஞாம் முரி குரு தூர் சமாசபதி தூரி கூரு தமக பரிபாகம் மத்கம் சபதி புதலோகம் ச நயமாம். கம்பா நதிக்கரையில அம்பாள் சிறு வயதில் விளையாடி கழிச்சிருக்கா. நாமெல்லாம்
மணல்ல வீடு கட்டி விளையாடுறோம் இல்லையா, தேர்லாம் பூட்டி பல விளையாட்டெல்லாம் விளையாடிட்டே இருக்கோம். நதிக்கரைக்கு போயாச்சுன்னா எங்க பண்றோம், நம்ம என்ன பண்றோம், மணல்ல போய் வீடு கட்டுறோம். நிறைய வீடு கட்டி சின்ன தேர் வச்சு அதை இது பண்ணி விளையாட்டு எல்லா குழந்தைகள்லாம் சேர்ந்து விளையாடுவோம் இல்லையா. அப்பேற்பட்ட விளையாடுகள்லாம் அம்பாளும் அந்த கம்பா நதிக்கரையில இன்புறும் விளையாடல்களை எல்லாம் பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட விளையாட்டுக்களை உடையவளே, என்னுடைய துன்பங்களை எல்லாம் மாய்ப்பதில் சக்தி வாய்ந்ததான உங்களுடைய திருக்கண்கள், அவளோட கொஞ்சம் வீழ்ச்சி பட்டா போறோம், அந்த கடாட்ச வீழ்ச்சி துன்பங்களை எல்லாம் மாய்ப்பதிலே சக்தி வாய்ந்ததான உம்முடைய திருக்கண்களின் பார்வையானது என் முன்பாகவே எப்பொழுதும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கட்டுமே அப்படின்னு வேண்டிக்கிறார். உனக்கு என்னமா அதுல குறை வந்துட போறது, என் மேல உன் கடாட்சத்தை பார்வை கொஞ்சமா விடக்கூடாதா, அப்போ என்னோட துன்பங்கள்லாம் போகாதா, என்னோட முன்பாக கொஞ்சம் சஞ்சரித்து கொண்டிருக்கட்டுமே உன்னோட கண் பார்வையெல்லாம். இப்பொழுதே இந்த பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்ளணுமா, இப்பொழுதே ஏற்றுக்கொள்வாயாக என்னுடைய இந்த பிரார்த்தனையை, இப்பொழுதே. அப்ப ஏற்றுக்கொண்டாயிடுச்சுன்னா என்னோட அஜ்ஞானம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, அப்படியே கொஞ்சம் வளரல. பாசி லேசா படிக்கும் போது எடுத்து விட்டுட்டா பரவாயில்ல, பாசி படிஞ்சிருத்து அப்படியே திக்கா படிஞ்சிருத்துன்னா அது அப்படி அந்த முதிர்ச்சி ஆயிடும். அத மாதிரி இந்த அஜ்ஞானம் கொஞ்சமா படுறும் போதே நம்ம அம்பாட வேண்டிட்டா அந்த அஜ்ஞானம் விலகிடும். அஜ்ஞானம் எப்படி இருக்கான், பாசி பிடிச்ச மாதிரி அப்படியே அப்படி பிடிச்ச அப்பி இருக்கு. அப்போ இந்த அஜ்ஞானம்ங்கிற முதிர்ச்சியை இப்பொழுதே நீ அப்புறப்படுத்துவாய்மா, உன்னுடைய இது கிடைச்சாச்சுன்னா அது தன்னாலும் போயிடும். இப்பொழுதே ஞானிகள் அந்த தேவர்களோட சன்னதிக்கு என்னையும் நீ கூட்டிட்டு போனோம், என்னையும் நீ அழைத்து செல்வாயாக அப்படின்னு மூககவி அம்பாள்கிட்ட ஒரு இதே பண்றாரு, ஒரு வேண்டுகோளை வைக்கிற. என்னோட பெட்டிஷன் நீ இது பாருமா, இதுதான் என்னோடது, நீ இதை கண்டிப்பா ஏத்துட்டேதான் ஆகணும். இப்ப நீ எவ்வளவு விளையாட்டுக்கள்லாம் விளையாடி கழிச்சுட்டு இருக்கிறவளே, என்னுடைய துன்பங்களை எல்லாம் கொஞ்சம் ஒரு நொடியில போக்கிறதுக்கு உன்னுடைய சக்தி வாய்ந்த கடைக்கண் பார்வையை என் முன்பாக நீ காமி. இதுல சொல்வர் ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கத்துல சொல்வர், 12 கண்களை வச்சுட்டு இருக்கியே, துவாதச வீட்ச கொஞ்சம் என் மேல கருணை காட்ட மாட்டாயா, என்னோட நோய்கள்லாம் போகுமே அப்படிம்பாரு. ஏன்னா அவருக்கு உடம்பு முடியாத சமயத்துல இந்த சுப்பிரமணிய புஜங்கம் திருச்செந்தூர்ல போய் பாடி 12 கண் இருந்தது, கொஞ்சத்தை காட்டிப்பா என் மேல அப்படின்றார். அத மாதிரி இவர் சொல்றார், நீ உன்னோட கடாட்சத்துல கொஞ்சம் என் மேல நீ கொஞ்சம் செலுத்திடுமா, அப்போ என்னோட அஜ்ஞானம் எல்லாம் போயிடும், நீ இப்பவே என்னோட இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இப்போ என்னோட அஜ்ஞானத்தை போயிடும், அப்ப நான் என்ன பண்ணுவேன், நீ என்ன தேவர்களோட அந்த சந்நிதிக்கு என்னை அழைத்து செல்வாயாக அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பிக்கிற மாதிரி ஒரு பெட்டிஷன்ல சொல்ற. இப்போ கம்பா நதிக்கரையில சின்ன பாலையாக வீடு கட்டி தேரு புட்டி பல விளையாடல்களால நீ இன்புற்றவள், என்னுடைய துன்பங்களை எல்லாம் போக்குவதில் தீவிரம் கொண்டவள் நீதாமா காமாட்சி தேவி. அதனால உன்னுடைய திருக்கண்கள் என் மேல எப்போ சஞ்சரிக்கட்டும். இந்த வேண்டுதல், இந்த பிரார்த்தனை நீ இப்பொழுதே ஏற்று எங்களோட அஜ்ஞானத்தை எல்லாம் அகற்றி நல்லவர்களோடு எங்களை கூட்டி வைப்பாய் அப்படின்னு வேண்டிக்கிற. பாலா திரிபுர சுந்தரியும் காமாட்சியும் ஒன்றுதான், அம்பாள் எல்லாமே வேறு வேறு இல்லை, எல்லாரும் இவார் 2 பேருமே ஒருவர் தான். அம்மை, என் அம்மை காமாட்சி உமையே, அழகான காஞ்சியில் எழிலாக வாழ்ந்திடும் என் அம்மை காமாட்சி உமையேன்னு விருத்தத்துல, காமாட்சி விருத்தத்துல சொல்லுவார். அப்பேற்பட்டவள் காமாட்சி, என்னுடைய தாபங்களை எல்லாம் நீக்கி என்னையும் நீ நல்வினை பயன் உள்ளவனாக ஆக்குமா, அப்பேர்னா நீ என் மனசுக்குள்ள வந்துடுவ, நல்வினை பயன்களே இருந்ததுனால். அப்படிப்பட்ட உன்னுடைய கடாட்ச பார்வை என் மீதும் கொஞ்சம் செலுத்தி அஜ்ஞானத்தை எல்லாம் போக்கி நல்லவர்களோடு எங்களை எல்லாம் கூட்டு வைப்பாய் அப்படின்னு வேண்டிக்கிறார் மூககவி. நாமளும் அம்பாளோட சரணடைஞ்சு நம்மளோட அஜ்ஞானம் அப்படிங்கிற இருளை அகற்றும்படி அவளை வேண்டிக் கொள்வோம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.